பாத்து பிரியா, அவனை பாத்து. இப்போ இங்கதான் அவன் ஓடிட்டான் பிரியா, ஓடிட்டான். என்ன சொல்ற? யார பார்த்தா? என்ன நடந்தது? Are you all right? கனவா? பாவம் காயத்ரி, நீ அந்த அயோக்கியனோட நினைவு உன்னை தூக்கத்திலையும் துரத்துது. இந்தா, இந்த மாத்திரையை போட்டுக்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க வேண்டாம்னு அப்பா அம்மா ஃபீல் பண்ண மாதிரி நீயும் ஃபீல் பண்றியா? இன்னைக்கு அவன் என் கனவுல வந்தான். ஒரு நாள் நேராவே வருவான். அன்னைக்கு நான் அவனை தப்பிக்க விட மாட்டேன், தப்பிக்க விட மாட்டேன். இந்த துணிச்சலும் தைரியத்தையும் தான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். பி பிரேவ், பி போல்ட், பி கான்ஃபிடென்ட். கடைசியில நாம தான் ஜெயிப்போம். எஸ். ஹாய் சப்னா. ஒரு நிமிஷம் இல்லை. சரி, என்ன விஷயம் சொல்லு. உன்னை அதே இடத்துல அசையாம ஒரு நிமிஷம் நிக்க சொன்னேன். இதுக்கு அந்த அர்த்தமா? ஒரு நிமிஷம் தானே, நின்றுட்டா போச்சு. இப்படி இல்ல, இந்த போஸ்ல இப்படி நிக்கணும். என்ன நெளிற? ஆடாம அசையாம அப்படியே சிலையா நிக்கணும். இன்னும் ஒரு நிமிஷம் ஆகலையா? ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்ஸ் இருக்கு. இப்ப 30 செகண்ட்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 31, 32. வேற வேலை இல்லை, ரொம்ப போரிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லை, பெயின்ஃபுல்லா இருக்கு. ஜஸ்ட் 60 செகண்ட்ஸ். 1 மினிட் கூட உன்னால சிலையா நிக்க முடியல. 4 மணி நேரம், 4 மணி நேரம் நான் கால் கடுக்க நின்றுட்டு வந்திருக்கேன். முடியலன்னா நாளைக்கு எடுத்துக்கொண்டு சொல்லிட்டு வந்துட வேண்டியதானே? கிளம்பிட்டேன், ஆனா ஒர்க்கை முடிச்சு கொடுக்குற மாதிரி பண்ணிட்டான். யாரு? யாரோ ராஜேஷ், ராமச்சந்திரா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸோட JMD. சும்மா சொல்லக்கூடாது. இரு, ராமச்சந்திரா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸோட அந்த ராஜேஷா? ஆமா, அந்த கம்பெனியோட JMD மிஸ்டர் ராஜேஷ். அப்பனா ஏன் உனக்கு அந்த ராஜேஷ் ஏற்கனவே தெரியுமா? ஏன் தெரியாம? நான் லவ் பண்ற அதே பிரியாவை தான் அவனும் லவ் பண்றான். வாட்? அப்போ நான் மீட் பண்ணது பிரியா சொன்ன அந்த ராஜேஷா? சாட்சாத் அவனே தான். அது இருக்கட்டும், உன்கிட்ட வேற என்னெல்லாம் சொன்னான்? அது எதுக்கு இப்போ, விட. பார் சப்னா, என்கிட்ட இந்த இதையும் மறைக்காத. வேண்டாயா, சொன்னேன்னா நீ இப்ப தேவையில்லாம அப்செட் ஆவ. வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் டெல் மீ, ஓகே? என்ன எல்லா ஆம்பளைங்களும் என்கிட்ட வழிகிற மாதிரி அவனும் வழிஞ்சான். நீ ரொம்ப அழகா இருக்க, எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அஃப்கோர்ஸ் அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். போதும் சப்னா, போதும். இன்னும் முடியல, நம்ம 2 பேரும் அடிக்கடி சந்திக்கணும், அதுவும் சொன்னானே. சப்னா, அந்த ராஜேஷை பத்தி தெரியாதா உனக்கு? பிரியாவை எவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்கான். நாளைக்கு ஒன்னையும் அதே மாதிரி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான்.
ஏன் எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க? பொசிசிவா? நான் இத்தனை நேரம் சொன்ன எதையுமே அவன் சொல்லலை. ரொம்ப ப்ரொஃபஷனலாக பேசிட்டு போயிட்டான். சரி, அப்போ அவன் பிரியா கிட்ட பிஹேவ் பண்ணது? அது அவளோட ஒப்பீனியன், அவ பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே கண்ணோட்டம் எனக்கும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. லுக் சாகர், நீ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். உனக்கு தெரியாது இல்ல, முன்கூட்டியே மனுஷங்களை பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கு நாம யாரு? அந்த அசம்ஷன் தப்பாகாத என்ன நிச்சயம்? பிரியாவுக்கு ராஜேஷை பிடிக்கல, அதுக்காக ராஜேஷ் கெட்டவன்னு தீர்மானம் பண்ண முடியாது. வெரி குட், வெரி குட். சோ அவனோட முதல் சந்திப்பே உன்னை இவ்வளவு தூரம் பேச வச்சிருச்சுல. டூ பேட். நான் உன் நல்லதுக்காக சொல்றேன். வேண்டாயா, நீ என் நல்லதுக்காக சொல்லல. ஆக்சுவலா உனக்கு என் மேல அக்கறைங்கிறத விட அவன் மேல பொறாமை. அதுதான் உண்மை. ஜஸ்ட் அக்செப்ட் தட். Whatever it is, please put an end to this. இனிமேல் நீ போய் ராஜேஷை சந்திக்க கூடாது. சாரி சாகர், நம்ம அக்ரிமெண்ட் இடிக்குதே, என் சுதந்திரம், அதை நீ கட்டுப்படுத்த முடியாது. அதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவ, அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? என்னால அப்படி இருக்க முடியாது. இப்ப முடிவு பண்ணிக்கோ, நானா அவனா? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி கீழ்த்தனமா பிஹேவ் பண்ற? இப்ப நான் என்ன ஆச்சு? சரி விடு. வேண்டாம். இல்ல கேளு ரிலாக்ஸ். சரி, இத்தனை நேரம் நான் திடீர்னு சொன்னது ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோ. என்னது? ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கணுமா? ஆமா, இத்தனை நேரம் நான் கிட்ட ஜஸ்ட் விளையாடிட்டு இருந்தேன். எனக்கும் கொஞ்சம் நடிக்க தெரியும். I have total confidence in you. இன்னைக்கு மீட் பண்ணலாம்னு சொன்னேன். கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். வந்து 10 நிமிஷம் ஆகுது. ஹாய், how are you? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. என்ன பாக்குற? வந்ததுல இருந்து வாயை திறக்காம இருந்தா நான் இப்படி செடி கொடிங்களோட தான் பேசணும். ஏதோ ஒரு கவலை இருக்கு, ஏதோ ஒரு தயக்கம். என்னாச்சு? நான் எடுத்த முடிவுனால ஒரு கவலை. அந்த கவலையை உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ஒரு தயக்கம். உன்னுடைய ஸ்பெஷாலிட்டியே இதுதான், விஷயத்தை சொல்ற விதம். முந்தானத்து நான் போன் பண்ண போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதா சொன்னீங்க. எனி ப்ராப்ளம்? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். விக்ரம், எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு ட்ராஜடி, ஒரு ட்ராமா. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் last week she was raped. ரொம்ப யோசனை பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலா போலீஸ்க்கு போகணும்னு முடிவு பண்ணோம். அந்த ரோக், அந்த ராஸ்கல், அந்த ஸ்கவுண்டல், அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும். என்ன ஏன் சிரிக்கிற? தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணல, தப்பு நடந்திருக்கு. நான் சொன்னது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததை பத்தி. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இந்த கேஸ் முடிஞ்சிடுச்சுன்னு நினைப்பா, இல்ல அந்த ரேபிஸ்ட தான் கண்டுபிடிச்சாச்சுன்னு அர்த்தமா? அப்படியே கண்டுபிடிச்சாலும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்லை. கோர்ட் எதிர்கட்சி வக்கீல் என்னெல்லாம் கேட்பார் தெரியுமா? அந்த கேள்விகள் கீழ்த்தரமா இருக்கும்.
விகாரமா இருக்கும், வெரசமா இருக்கும், ஆபாசமா, அருவருப்பா, அசிங்கமா இருக்கும். எங்க தொட்டான், எப்படி தொட்டான், என்னெல்லாம் பண்ணா, இதெல்லாம் கேட்பாங்க. விவரமா சொல்லணும். கேள்விகளாலே பல தடவை கற்பழிப்பாங்க. யுவர் ஃப்ரெண்ட், she has to die 1,000 times before justice is done, if at all it is done. நம்ம ஜுடிஷியல் சிஸ்டத்தை பத்தி உனக்கு தெரியாதா? செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டே இருக்கணும், கோர்ட்டா. இதுக்கு நடுவுல அந்த ரேபிஸ்ட் whoever it is அவன் வெளியில வந்துருவான். கடைசியில மிஞ்சுறதெல்லாம் பண கஷ்டம், மன கஷ்டம், அவமானம், அசிங்கம், அவ்வளவு. ரேபிஸ்ட பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவ மாதிரி பேசுற. நாளும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் அப்பப்ப சொல்லுவேனே, அடைய முடியவில்லை என்றால் அபகரித்து விட. கற்பழிப்பு இதுவும் அந்த கேட்டகரியில வர்றதுதான். அந்த ரேபிஸ்டுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற உன்னுடைய எண்ணத்தை நான் பாராட்டுறேன். ஆனா அதே சமயத்துல அவனை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது தான் நிதர்சன உண்மை. யாரோ முன்பின் தெரியாத ரேபிஸ்ட்க்கு வக்காலத்து வாங்குற மாதிரி இருக்கு. ஏய், நோ நோ நோ, நான் யாரையும் சப்போர்ட் பண்ணி பேசல. உன்னையும் உன் ஃப்ரெண்டையும் பார்த்து பரிதாபப்படுறேன். சொல்ல போனா நீ உன் ஃப்ரெண்டுக்கு நல்லது பண்ணல, கெட்டது தான் பண்ணியிருக்க. நாளைக்கு இதெல்லாம் பேப்பர்ல வரும், 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, உன் ஃப்ரெண்டோட எதிர்காலமே பாதிக்கப்படும். ஆனா அந்த ரேபிஸ்ட், அவனை பத்தி எந்த டீடைல்ஸும் வராது. he will go scot free. ஏன் சைலண்டா இருக்க? தப்பு பண்ணிட்டேன். இதைத்தான் இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லி தப்பு பண்ணிட்டேன். நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தது சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட், கேரிங் வேர்ட்ஸ். இல்ல பிரியா, Just shut up. இத்தனை நேரம் நீ பேசினத பேசாம நான் கேட்டேன். Now you listen to me. மத்த ஆம்பளைங்க மாதிரி நீ இருப்பேன்னு நான் நினைக்கல. You're also the same male chauvinist. ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு, அநியாயம் நடந்திருக்கு. துணிஞ்சு தட்டி கேட்டு போராட ட்ரை பண்ணா கட்டுப்படுத்துற, டிஸ்கரேஜ் பண்ற, இன்டைரக்டா பிரிவென்ட் பண்ற. பிரியா, நான் சொல்ல வந்தது நீ சரியா புரிஞ்சு. வேண்டாம், புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. I hate you. பிரியா, I hate the very sight of you. இல்ல பிரியா, பிரியா ப்ளீஸ் லிசன் டு மீ பிரியா, ப்ளீஸ்.